பாத்தியா, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, உட்கார்ந்த இடத்துல விளையாடுதுங்க. குழந்தைகள் அவ்வளவு சுறுசுறுப்பு. இப்ப எல்லாம் இடுப்பு ஒடிஞ்ச பசங்க. நம்ம காலம் வேற. சத்தம் போட்டு பேசாத. தனியா வெளியே போறவன் கல்லால் அடிக்க போறாங்க. செஞ்சாலும் செய்வானுங்க. ரமேஷ். எஸ் அங்கிள். ஒரு சிகரெட் வச்சிருக்கியா? பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? மாக்கு போ. யோ பேசாம இரு. சுரேஷ். எஸ் அங்கிள். எனக்கு ரொம்ப இருமலா இருக்கு. உன் பர்மிட்ல அரை பாட்டில் பிராண்டி வாங்கிட்டு வாய. இல்ல அங்கிள், எனக்கு பர்மிட்டும் கிடையாது, அந்த பழக்கம் கிடையாது. பழக்கம் கிடையாது? நீ எப்படிடா பழக்கி போற? இத நான் கேட்டதா நம்ம பையன் கிட்ட சொல்லாத. பாப்பா. சரி. அப்பாச்சி. ஜி அங்கிள். अंकल थोड़ा ब्लू फिल्म देखना चाहिए, अरेंज करता तुम्हें? जी नहीं अंकल, मैं तो कभी नहीं ब्लू फिल्म देखता. नहीं देखना ब्लू फिल्म तुम्हें? क्या रे तुम्हें जाओ. அடங்க அறிவு கட்டவனே. விவசாய இருக்கா? சின்ன பசங்கிட்ட கேக்குற கேள்வியா இது? பரவேசி கைவச தொழில் இருக்குடா. என்ன தொழில்? இது ஒரு சைக்கலாஜிக்கல் क्वेश्चन. இந்த பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பையனுடைய வண்டவாள தானா தெரிஞ்சிட்டு போகுது. எப்படி ஜோக்கு? இது விஷமமான ஜோக். என்ன சார் சார். ஏய் சே கழுத. என்னமோ மாட்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய. வீட்ல தான் எனக்கு மரியாதை இல்லைன்னா உன்கிட்ட எனக்கு மரியாதை இல்லையா? ஆமா, இன்னும் மெயின் ஹவுஸ் விட்டுட்டு அவுட் ஹவுஸ்ல இருந்து வரீங்க. அதெல்லாம் ஏன் கிட்ட? நீ ஏன் பால் லேட்டா கொண்டு வர்ற? மாடு வதச்சிருச்சு. உனக்கு ஒண்ணு வதக்குது, எனக்கு ரெண்டுல வதக்குது. அதான் தெரியுது. என்ன தெரியுது? நீங்க சொன்ன மாதிரி பெரிய வீட்ல 2 அழாக்கும் சின்ன வீட்ல 1 அழாக்கும் ஊத்துனேன். சின்ன வீட்டுக்கு 2 அழாக்கு வேணுமா? அட அறிவு வெட்டவளே, அதுக்கு தான் சொன்னேன். ஒரு வீட்ல முன்னாலேயும் இன்னொரு வீட்ல பின்னாலேயும் ஊத்துன்னு. ரெண்டையும் முதல்ல ஒன்ன மாத்தணும். ஆமா, இந்த வீட்ல வேற ஆளு வேற வந்து ஊத்துறாங்க. மணியாச்சு. அடியே பாஞ்சாலி. என்ன பாஞ்சாலி மேல அப்படியே பாசம் பொங்குது. பாஞ்சாலிக்கு என்ன? பாஞ்சாலிக்கு ஒண்ணு இல்லடி, நம்ம தசரத ராம தான் புள்ளைக்கு முதலா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி இருக்கான். அதுக்கு ஆரத்தி சுத்தணும். வா போய் சுத்திட்டு வருவோம். சுத்தவா? அவ பின்னாடிதான் சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. இப்ப ஆரத்தி சுத்துறதுக்கு மட்டும் நானா? அவளையே கூட்டிட்டு போய் சுத்துங்க. அடங்க. ஆமா. ருக்மணி ருக்மணி. என்ன என்னங்க? பாடி போய் சுத்திட்டு வந்துருவான். எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த பாருங்க, தாலி கட்டின புருஷன் கூப்பிடுறீங்க, கூட வர்றதுதான் பத்தினி பொண்ணுக்கு அழகு. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். அப்பா, நீங்க ஆராதிச்சது போதும். நேரம் இங்க வந்திருந்தா பரவாயில்ல. நேரம் இங்க வந்தா இடிச்சுக்குவானே. அங்க போயிட்டு தானே இங்க வந்தீங்க. அவளையே இழுத்துட்டு போய் இடிக்கிறாளே. அடிப்பாவி, இப்பதான் உத்தமி மாதிரி பேசின, அதுக்குள்ள ஒதுங்குறியே. ஒரு விஷயம், முதல்ல 2 அம்மாக்களையும் மாத்துங்க. அப்பதான் சரிப்பட்டு வரும். புதுசா ஒரு அம்மா புடிங்க. நல்ல ஐடியாடா. புதுசா அப்பாவுக்கா ஒரு அம்மாவை நீயே புடிச்சு வை. எனக்கு அவசர வேலையா இருக்கு, நான் போயிட்டு ஓடியாந்துடுறேன். டேய் இப்படி வர. புதுசா அம்மா பாக்க வழி சொல்லி தெரியும் அப்பனுக்கு. என்னடா உன் வீட்டு பொம்பளைகளை கூட்டிட்டு வானா வரிஞ்சு கட்டிட்டு ஓடி வர்ற? அட நீ ஒரு விவரம் தெரியாதவன். இவகிட்ட போனா அவ கடிக்கிறா, அவகிட்ட போனா இவ கடிக்கிறா. இங்க கூட நானே சுத்திடுறேன். யாராவது பொம்பளைங்க வேணும்டா. அட எங்கப்பா போறது பொம்பளைகளுக்கு? பொம்பளை. ஹலோ வித்யா, இங்க வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நம்ம ரகு புதுசா ஸ்கூட்டர் வாங்கியிருக்கான். உன் கைராசியா இருக்கட்டும், சுத்தி போடு. கொண்டா, நான் வச்சுக்கிறேன், நீ சுத்து. ஆமா, புதுசா வாங்கின பசுமாட்டுக்கு தானே இப்படி எல்லாம் சுத்துவாங்க, ஸ்கூட்டருக்குமா? எல்லா புதுசையும் சுத்துவாங்க. கைராசிக்கா அந்த பொண்ணு சுத்தி இருச்சு, கால் ராசியா இருக்கட்டுமே. ரகு இப்படி கூட என் பொண்டாட்டிகளை மிதிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு 2 மிதி மிதிக்கிறேன். வேண்டாப்பா, சின்ன பையன், இது வேற புதுசு. உன் காத்து பட்டாலே போதும், இதுக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துரும். நீங்க ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க சார். வரேன் சார். நல்லா சுத்தனம்மா, பழக்கமா? ஏண்டா மிதிய இந்தா மிதிக்கிறேன் பாரு.
அடியே பாஞ்சாலி, என்னையா கையாலாகாதவன்னு கேட்ட? அடியே ருக்மணி, என்னையா ஆம்பளையான்னு கேட்ட? அப்பவே சொன்னேன், உன்னை எது வேணாலும் கேட்கறான். வேட்டி கட்டுறா பரதேசி. அப்படி 6 டிக்கெட் இருக்கான பாரு. டீச்சரமா, பையன் ஒழுங்கா படிக்கிறானா? ரொம்ப நல்லாவே படிக்கிறான். 1 2 3 எல்லாம் பிச்சு உதறி இருப்பானே, நான் தான் கத்துக்கிட்டேன். நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? அதான் 10 வரைக்கும் ஒழுங்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கி குயின் கிங்னு சொல்றான். இவர் மகனாச்சே, சீட்டாடுற ரத்தம். அவன் பேரே ரம்மிடா. சார், உங்க பையன் என்ன ஃபீஸ் கட்டல சார்? 10 புல்லு கிடைச்ச உடனே அப்பா ஃபீஸ் கட்டிடுவான்னு சொல்லிருப்பானே. இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை இவன் எடுத்துட்டு போய் சீட்டு விளையாண்டானா, இவனுக்கு பதிலா நான் பணம் கட்டினேன். ஏண்டா மணவாளா, உனக்கெல்லாம் குடும்பம் ஒரு கேடா. சதா சீட்டும் கையுமா பிளாட்பாரத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கியே, நீ என்ன கேர பிளாட்பாரமா? என்ன சார் செய்யறது? 8 பெத்தாச்சு. வீட்டுல போய் படுத்தா 4வது மாசமே பொண்டாட்டி மாங்காய் கேக்குற. இப்ப படுக்க எங்க? நம்ம சுந்தரா வீட்டுலதான். அம்மா, டீச்சர் அம்மா, இங்க வாங்க. இவன் மகனே இவன் கூட சேர வேணான்னு சொல்லுங்க. இவன் செய்யறத பூரா அவன் பாத்திர போறான். குட் மார்னிங் சார். ஏன் சார், நேத்தா புதுசா ஸ்கூட்டர் வாங்குனீங்க, இன்னைக்கு ட்ரெயின்ல வர்றீங்க? அது எனக்கு இல்ல, என் பையனுக்கு. சரி, பின்னாடி உட்கார்ந்து போலாம்ல? சின்ன பையன், let him enjoy. பேக் சீட்டை ஃபுல்லா பண்ணி அவன் என்ஜாய் பண்ணிட்டா. அவனை யாருன்னு நினைச்ச? என் பையன். என் பர்மிஷன் இல்லாம யாரையும் பின்னால உட்கார வைக்க மாட்டான். எப்படி நம்ம புது ஸ்கூட்டர்? நல்லா இருக்கு. நான் எங்க அப்பாக்கு நன்றி சொல்லணும். இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் வச்சிருந்தேன். இப்போ எங்க அப்பா புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்ததுனால தானே அப்படி நெருக்கமா வர முடிஞ்சது. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார் வேணும்? 2 cone ice cream. By the way, I must be very grateful to this highways department. அவங்க இப்படி ரோடு பள்ளம் பள்ளமா வச்சிருக்கிறதுனால தானே ஒரு ஜர்க்கு, ஒரு பிரேக், ஒரு டச். ஏய், இதான் பிளானா? ஏதோ புது ஸ்கூட்டர் வாங்கிருக்கீங்களேன்னு உட்கார்ந்தேன். இனிமே உட்காரத பாப்போம். பேக்ல சீட் ஃபிக்ஸ் பண்ணதே உனக்காக தான். டிசப்பாயிண்ட் பண்ணிடாத. லவ்வர்ஸ்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? அப்படி. இதெல்லாம் காட்டி ஐஸ் வைக்கிறதுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தீங்க. இந்த நெருக்கம் தான் நம்ம லைஃப்ல எப்ப தெரியுமா? எப்போ? இதுக்கப்புறம் இப்படி டைம் வேஸ்ட் பண்றதா? பின்ன செய்வீங்க? எண்ணி 6 மாசம். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்டோட வர வேணாமா? இப்படி ஆரம்பிக்க விட்டா எண்ணி 6 வருஷத்துல அந்த மாதிரி ஒரு கூட்டமே நம்ம பின்னால வரப்போகுது. சீச்சி, நான் அவ்வளவு அசிங்கமா எல்லாம் நடந்துக்க மாட்டேன். நான் சப் ரெஜிஸ்ட்ரார் தசரதராமருடைய புள்ள. வாழ்க்கையை பிரின்சிபலோட தான் நடத்துவேன். அது எப்படி சார், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி